திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கனிமொழி நாடாளுமன்றத்தில் சமூக நீதியை பாதுகாக்கும் செயல்பாடுகளில் திமுக தொடர்ந்து ஈடுபடும் என தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் களமிறங்கிய திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரை விட சுமார் 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றியை பெற்றார். திமுகவின் கோட்டையாக தூத்துக்குடியை மாற்றி காட்டிய கனிமொழிக்கு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் என்ற பதவியை வழங்கி திமுக தலைமை அங்கீகரித்துள்ளது. திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்த கட்சியின் மூத்த தலைவர் TR பாலு இனி திமுக மக்களவை குழு தலைவராக இருந்து கட்சி எம்பிக்களை வழிநடத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கனிமொழி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான MK ஸ்டாலினை சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி கருணாநிதியின் மனசாட்சியாக இருந்த முரசொலி மாறன் வகித்த பொறுப்பிற்கு தன்னை தேர்வு செய்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர் திமுக தங்களுடைய கொள்கையை என்றும் விட்டுக் கொடுக்காது என தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கொள்கைகளை எந்த காலத்திலும் விட்டுக் கொடுக்காது. 10 ஆண்டு காலமாக பாஜகவுடைய எத்தனையோ மசோதாக்களை நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். தொடர்ந்து சிறுபான்மை மக்களை, இந்த நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை காக்கக்கூடிய வகையிலே, சமூக நீதியை காக்கக்கூடிய வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் தொடர்ந்து இருக்கும். இதுதான் முதலமைச்சர் எங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படை. திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் என்ற அதிகாரமிக்க பதவிக்கு கனிமொழி தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியிலும் எழுந்துள்ளது.